கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உபாகமம் 33:23 நப்தலியை குறித்து. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள் என்றார். அன்பானவர்களே, நப்தலி குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நப்தலி என்றாலே விடுதலை பெற்ற பெண்மான் என்று அர்த்தம். நப்தலிக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்றால், நப்தலி போலதான் நானும் நீங்களும் விடுதலை பெற்றவர்கள் தான். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஆகவே நானும் நீங்களும் விடுதலை பெற்றவர்கள் தான். அப்படி விடுதலை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வோம்னா, ஆண்டவருடைய தயவு நம்ம மேல் இருக்கு. விடுதலையாக்கப்பட்ட பிறகு ஆண்டவருடைய தயவு நம்ம மேல் அதிகமாக செயல்படும். அவருடைய தயவு இருந்ததுனால தான் நம்ம விடுதலையாக்கப்பட்டோம், அது வேற. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை திருப்தி அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வேலையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு திருப்திகரமான ஒரு சூழலை கர்த்தர் உண்டாக்குகிறார். ரட்சிக்கப்பட்டுட்டாவே அவங்க கட்டாயம் திருப்தியுள்ள ஒரு வாழ்வு தான் வாழ்ந்தாகணும். அதுக்குத்தான் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். ஆம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் நிச்சயமாக திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்வான். ஆகவே நாம் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடங்கொண்டு பெருகுவோம். நம்முடைய வாழ்க்கை உயரும். எல்லா விதத்திலும் நாம் பல காரியங்களை சுதந்திரிக்கிறவர்களாகவே நாம் இருப்போம். ஆகவே ஆண்டவருடைய பெரிய கிருபை, பேரன்பு நம்ம மேலே இருப்பதால் நாம் பல விதத்தில் வெற்றி அடையக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்கள், கர்த்தருடைய தயவினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மென்மேலும் பழுகி பெருகுவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. விடுதலை பெற்ற எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் விடுதலையின் அனுபவத்துக்குள்ளாக வைத்திருக்கிறீர். அவர்கள் வர வர விருத்தி அடைந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துவார்களாக. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.